அடுத்தபடியாக ஏசாயா 14:3 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் நீக்குவார். என்னத்தை நீக்குவார்? சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் உன் துக்கத்தையும் பாருங்க. அடுத்து என்ன நெருக்க, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துக்கம் எப்படி வருது? கர்த்தர் உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர், அவர் உன் துக்கத்தையும் தத்தளிப்பையும் நீ அடிமைப்பட்டிருந்த பாருங்க. துக்கம், அதுக்கப்புறம் தத்தளிப்பு, அதுக்கப்புறம் அடிமை அடிமைப்பட்டிருந்த கடினமான பாருங்க. அதுக்கு அடுத்து கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்குவார். என்ன செய்வாரா? நீக்குவார். அல்லேலூயா. நீக்குவார், நீக்கிடுவார். ஏன் அப்போ இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு? தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அதான் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்தில் என்ன செய்றாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. பிரைஸ் தி லார்ட். விட்டுருங்க, அதனால சார்ஜ் பண்ணுங்க. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். 4 பாயிண்ட் சொல்றாரு. கர்த்தர் உன் துக்கத்தையும். முதலாவது, ஐயோ எனக்கு ஒரே துக்கமா இருக்கு பிரதர், குடும்ப பிரச்சனையா இருக்கு பிரதர், வேலை இல்லை பிரதர், வறுமையா இருக்கு, எல்லாம் நஷ்டமடையுது, எங்களுக்கு வர தீங்கு வந்து இப்போ இவங்க கூட எடுத்துக்கலாம். அந்த நாய்க்கு உடம்பு சரியில்லை, அந்த திடீர்னு இதை திருடின்னு போயிடுறான், அதை பண்றான், இதை பண்றான், ஒரே அது அப்போ சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் துக்கம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன செய்யணும்? நமக்காக யுத்தம் பண்ணணும். நம்ம பொருளை தொடுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். தொட்டு பாடுறா, தொட்டல அடுத்து பாரு உனக்கு. அதான் அவன் சொன்னேன், கர்த்தர் அடிச்சா தாங்க மாட்டார, ஓடி போடணும். ஆண்டவருடைய பொருளை தொடுறது, துணிகரமா திருடுறது, கர்த்தருடைய வீட்டில் வந்து தொடுறது. கர்த்தர் உன் வாசிங்க. முதலாவது கர்த்தர் உன்னுடைய துக்கத்தை. துக்கம் இப்போ நமக்கு இழப்புகள் வரும்போது, வேலையை இழக்கும் பொழுது, கஷ்டங்கள் வரும்போது, யாராவது நமக்கு பிரச்சனை பண்ணும் பொழுது, நமக்கு மன அழுத்தங்கள் வரும்பொழுது, நிறைய நஷ்டங்கள் வரும்போது, வியாபாரத்தில் நஷ்டம் வரும்போது, நம்ம எல்லாம் இழக்கும் பொழுது, குடும்பத்தில் பிள்ளைகள் நிமித்தமாக பல பிரச்சனைகள் வரும்போது சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் அமைதியாக மகிழ்ச்சியான ஒரு தேவனை ஆராதித்து துதித்து வீடு முழுவதும் தேவ சமாதானம் நிறைந்தால், சாலமோனை சுற்றிலும் எங்கும் சமாதானமாக இருந்தது. அவனை சுற்றிலும் சமாதானமான வாழ்க்கையை தான் எல்லாரும் விரும்புவான். யாரும் துக்கமோ வேதனையோ சஞ்சலமோ தவிப்போம் கண்ணீரும் சமாதான கேடும் போராட்டமும் புலம்பலும் கண்ணீரின் பாதை யாரும் விரும்ப மாட்டான். கர்த்தர் உன் துக்கத்தை, முதலாவது உன் துக்கத்தை, கர்த்தர் உன் துக்கத்தையும் தத்தளிக்கிறது. அந்த நெருக்கமான சூழ்நிலையில துக்கம் அதிக மன அழுத்தம், துக்கம், தாங்க முடியாத துக்கம். சில செய்திகளை சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு மரண செய்தி வரும்போது, ஐயோ திடீர்னு இப்படி ஏதோ ஒரு மரண செய்தி, ஏதோ ஒரு துக்கமான செய்தி வரும்போது எப்படி இருக்கும்? அப்படியே மனசு உடைஞ்சிரும், இருதயம் உடைஞ்சிரும். அது தாங்க முடியாத துக்கம். கர்த்தர் உன் துக்கத்தையும் அந்த துக்கம் வரும்போது, நெருக்கம் வரும்போது தான் துக்கம் வரும். அந்த நெருக்கமான சூழ்நிலை, அந்த நெருக்கமான சூழ்நிலையே வெளியே எப்படி வர முடியாது துக்கத்தோடு இருந்துட்டு தத்தளிப்பு வரும். அதில் மாட்டிக்கிட்டு நெருக்கத்திலையும் துக்கத்திலையும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது. இந்த தண்ணியில் விழுந்து கடலில் விழுந்து ஏரியில் விழுந்து தத்தளிக்கிறான், நீச்சல் தெரியாமல் ஒரு தத்தளிப்பு. எப்படி மீண்டு வெளியே வர முடியாமல் வாழ்வா சாவான்னு போராட்டம். நீச்சல் தெரியாவிட்டா கரைக்கு வரவும் போவனா சாவனா, இல்லை முடிக்கிடுவனா செத்துருவனா என்று நம்ம தண்ணீரை போல